ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி LeetCode சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஹீப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ப்ரியாரிட்டி கியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஓகேவா, ஏதாச்சும் ஒரு கொஷினில் நிறைய கொஷின்ஸில் இருந்திருக்கும், நம்ம இந்த மேக்ஸை ரிட்டர்ன் பண்ணு, மின்னை ரிட்டர்ன் பண்ணு, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருதுல்ல. லைக் இந்த நமக்கு ஒரு மின் தேவை இல்லை மேக்ஸ் தேவை, அந்த அரேஸ்குள்ளே இருக்கிறத, அந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே இல்லை செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கிற மேக்ஸு, இல்லை தேர்டு, இல்லை லாஸ்ட்டில் இருக்கிறது, இல்லை ஃபஸ்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணாலும் ஓகேவா. ஸோ இந்த ஹீப்பை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஹீப்பை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ்லாம் முன்னாடி நீங்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவில் சால்வ் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு மேலே டோட்டலாக வேறு மாதிரி சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்தது ஓகேவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஈஸியானது, அதை விடாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது கூட இந்த ஹீப் ஓகேவா. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஹீப்புக்கு ஓகேவா, ஆக்சுவலாக அது நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்னத்த ரெக்கார்டு வாய்ஸ் ஆன் பண்ணாமல் பண்ணிட்டேன், அதை மறுபடியும் அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதனால தான் எழுதியிருப்பேன் ஓகேவா. ஸோ இப்போ மறுபடியும் பண்ணுறேன். இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ப்ரியாரிட்டி கியூ ஓகேவா, இந்த ப்ரியாரிட்டி கியூவை பொறுத்த வரைக்கும் இல்லை ஹீப்பை பொறுத்த வரைக்கும் அது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு கேட்டால் கம்ப்ளீட் பைனரி டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லைக் பைனரி ட்ரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா நமக்கு ஓகேவா, இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டாக. ஆனால் அந்த ட்ரீ வந்து கம்ப்ளீட் பைனரி சர்ச் ட்ரீயை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, வீடியோ ட்ரீஸில் இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கடைசி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் மட்டும்தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதாவது லீஃப் நோட்ஸை மட்டும்தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்படி ஃபில் ஆகிறது எதுலேருந்துக்கா ஃபில் ஆகணும், லெஃப்ட் டு ரைட்டில் தான் ஃபில் ஆகணும் ஓகேவா. ஸோ அதுதான் என்னது, நமக்கு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ சொல்லுவாங்க. பைனரி சர்ச் ட்ரீ வேற, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வேற, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்கு டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் வீடியோஸ்ல இருக்கும், செக் அவுட் பண்ணிருங்க ஓகேவா, பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹீப்ல நமக்கு பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா மின் ஹீப், இன்னொன்று மேக்ஸ் ஹீப் ஓகேவா. ஸோ இந்த மின் ஹீப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கொடுத்துருக்க வேல்யூஸ்லேயே நமக்கு மின்னை கேல்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மேக்ஸ் வந்து மேக்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஓகேவா. ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது ஓகேங்களா. எப்படி இந்த பைனரி கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து எப்படி இருந்தால் நம்ம மின்ஹீப்புன்னு சொல்லுவோங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் தான் இது. அதாவது நோடு வந்து ஓகேங்களா சில்ட்ரன்ஸை விட ஓகேவா கம்மியாக இருக்கணும், அப்படியே இருந்தால் அது மின் ஹீப்பு. இதே அதிகமாக இருந்தால் அது மேக்ஸ் ஹீப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இங்கே பாருங்க ஓகேவா. ஸோ இப்போ 5 இருக்குது ஓகேங்களா. 5ஐ கம்பேர் பண்ணும்போது 12, 20 என்னது அதிகம். அதே மாதிரி 12 கம்பேர் பண்ணும்போது 25 and 13 என்னது அதிகம். ஆஸ் வெல் அஸ் 24 and 12 ஓகேங்களா. ஆஸ் வெல் அஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் அதிகம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்களேன், அந்த பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சைல்ட்ஸில் எனக்கு என்னது அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், மின் ஹீப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மேக்ஸ் ஹீப்புக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது என்னவா இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இப்போ 58 கம்பேர் பண்ணும்போது 39 and 26 என்னது கம்மி. ஸோ 34 and 12 என்னது கம்மி. சேம் 26 கம்பேர் பண்ணும்போது 39 லைக் 3 and 9 கம்மி. சேம் 34 கம்பேர் பண்ணும்போது எனக்கு 10 and 1 கம்மி. சரி, இப்போ இது புரிஞ்சிருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா என்னால் எப்படா மேக்ஸ் அண்ட் மின்னை லைக் மேக்ஸ் ஹீப்பில் மேக்ஸ் வேல்யூவும் மின் ஹீப்பில் மின் வேல்யூவும் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அது எப்படி ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரூட் நோடில் என்ன இருக்கோ அதுதான் அந்த நமக்கு மின்னு அர்த்தம் ஓகேங்களா. இதை மின் ஹீப்பாக இருந்தால் மினிமம் வேல்யூ, இதை மேக்ஸ் ஹீப்னா அந்த ரூட்டில் இருக்கிறது தான் எனக்கு என்னது மேக்ஸிமம் வேல்யூ. நீங்கள் வேணால் பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி அச்சீவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது அச்சீவ் ஆகிக்கும். நமக்கு ப்ரியாரிட்டி கியூங்கிற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் இருக்குது, ஆல்ரெடி ஜாவாவில் கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸில். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதை பற்றி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாமா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரியாரிட்டி கியூவை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டாக் எப்படி கியூவை க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே என்னது, ப்ரியாரிட்டி கியூ ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நமக்கு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் கரெக்டாக. இங்கே சேம் நமக்கு அரேஸில் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஓகேவா, நம்ம எதுவுமே கொடுக்காம ஓகேவா கொடுக்குறோன்னா நமக்கு அது என்னவா எடுத்துக்கும்னா, நமக்கு அது வந்து
இப்படி கொடுக்குறோன்னா, எந்த ஒரு கம்பேரேட்டர் யூஸ் பண்ணாமல் நார்மலாக கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு மின் ஹீப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இது என்னது, நமக்கு ஒரு மின் ஹீப். ஓகேவா? ஸோ இந்த மின் ஹீப்பில் நான் என்ன பண்ணுறேன், 20 and 5 and 15 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு என்னது, ஆடுங்கிற கீவேர்டு. ஸோ அதை ஆட் பண்ணால் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு மின் ஹீப். இது இந்த டைமில் தான் நான் கண்டுபிடிச்சேன் வீடியோ வந்து ரெக்கார்டில் இல்லைன்னு சொல்லிட்டு, லைக் வாய்ஸ் வந்து ரெக்கார்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா? லைஃப்பில் எதுவுமே சரியாக போக மாட்டேங்குதுங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், 20 and 5 and 10 லைக் ஹீப்பில் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது பேக்ரவுண்டில் நடக்கிறக்காக ஜஸ்ட் அசம்ஷன் தான். ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணுமா, கிடையாது. ஆக்சுவலாக அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். டெக்னிக்கலாக பேக்ரவுண்டில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? 5 இருக்குது, அப்போ என்னவா இருக்கணும், இது நமக்கு என்னவா இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இப்போது நான் மின் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுற சொல்கிறேன்னா, ஓகேவா, இங்கே நமக்கு 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னது, பீக் அண்டு பூல். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பீக்னா நமக்கு என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட்டு இந்த மினிமம் வேல்யூவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுவே பூலாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, பூல் POLL. ஓகேவா? ஸோ இது எனக்கு என்ன ஆகும், இது ரிட்டர்ன் பண்ணிடும். ஆஸ் வெல் அஸ் எனக்கு என்ன ஆகும், அதை ரிமூவும் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பூலோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஆட் பார்த்துருக்கோம், பீக் பார்த்துருக்கோம், அண்ட் பூல் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 3 பற்றி பார்த்துருமா. ஆஸ் வெல் அஸ் சைஸ் அண்ட் ESMT இது வந்து காமனாக வருது. ஓகேங்களா? எல்லா டேட்டாஸ் வச்சுருக்கோம். ஸோ போக போகலாம் அதை பார்க்க மாட்டோம். மெயினாக என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது, எனக்கு 5, 10 and 20 ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? சரி, 5, 15 and 20 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 2 டைம் பீக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, 5 தான் வருது. ஏன், பீக் வந்து எனக்கு என்ன பண்ணும், ஜஸ்ட் ரிட்டர்ன் தான் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் டைமு 5 இருக்கிறதுலே கம்மி என்னது, 5 தான். அடுத்த தடவை பண்ணாலும் 5 தான். ஏன், 5 அப்படியே தான் இருக்குது, போகவே இல்லை. கரெக்டாக? ஸோ இதுவே நான் இங்கே என்ன பண்ணுறேன், பீக்குக்கு பதிலாக POLL பூல் பண்ணுறேன். ஓகேவா? POLL போல். ஓகேவா? போல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எனக்கு என்ன இருக்குது, 5 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னது, 15 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன், போல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், அந்த ஃபஸ்ட் இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். கரெக்டாக? ஸோ அதனால போல் பண்ணும்போது அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஓகேங்களா, அடுத்தது நமக்கு ESMT அண்ட் என்னது, ESMT அண்ட் சைஸ் இருக்குது. அது ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க, அது செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது இது என்னது, மின் ஹிப். இப்போ மேக்ஸ் ஹிப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, சேம் அதே தான். பட் நம்ம இங்கே என்ன பண்ணோம், கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி அந்த பேரந்தசிஸில் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு மேக்ஸ் ஹீப்பை க்ரியேட் பண்ணிட முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைமில் நம்மளால் மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப் ரெண்டுத்தையும் நம்மளால் லைக் சேர்ந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. மின் ஹீப் தனி, மேக்ஸ் ஹீப் தனி, அப்படி தான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். தவிர ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேயே, ஒரே ஆப்ஜெக்ட்லேயே மின்னையும் மேக்ஸையும் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்டில் ப்ரியாரிட்டி கியூவில் நம்மளால் மின் எடுக்க முடியும், அதுக்கு கம்மியான இருக்கிற மின் எடுக்க முடியும், அதுக்கு கம்மியான மின்னை எடுக்க முடியும். தவிர ஒரே இதில் வந்து மின் அண்ட் மேக்ஸை சேர்ந்து எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 25 and 15 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், பீக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும், 20 ரிட்டர்ன் ஆகும். சேம் இதுவே அதே தான். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், போல் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன தான் ரிட்டர்ன் ஆகும், 20 தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன், ஃபஸ்ட் டைம் பீக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த டைம் என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் பண்ணிவிட்டு as well as அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நான் ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன வரும், 15 வரும். நல்லா பாருங்கள், 15 வரும். வருதா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வருது, அவ்வளோதான். ஸோ இப்போது இதுக்கு இந்த ப்ரியாரிட்டி கியூக்கான, ஓகேவா, ஒரே நிமிஷம், ஐயோ, எஸ். ஸோ இப்போ ஹீப்னா என்னன்னு புரிஞ்சுதா? இப்போது இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பார்த்துடலாமா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லை டைம் ஈஸின்னு வச்சுக்கலாமா? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பைனரி ட்ரீனா என்னென்ன வரும், log of n. ஓகேவா? log of n. ஓகேங்களா? சிம்பிளாக பைனரி சர்ச் ட்ரீனால நமக்கு என்னது, log of n. ஸ்பேஸ் என்னதுங்க, ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும், என்னது, O of n. ஓகேவா? O of n. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதா? பைனரி இன்னொரு தடவை ஓவர்வியூ சொல்லிட்டா, ஒன்றும் இல்லை. ஒரு ஹீப்புங்கிறது வந்து மின் அண்ட் மேக்ஸ்
வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம எதை வச்சு அச்சீவ் பண்ணலாம்? ப்ரியரிட்டி கியூ அப்படிங்கிற கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸஸை வச்சு இன்டர்ஃபேஸஸில் ஒரு கிளாஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தானான்னு கேட்டால் இது இல்லாமல் இன்னும் ஹீப்பிஃபை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இப்போ நம்ம இன்பில்டை வச்சு பார்த்தோம். இதுக்கு மேலே இன்பில்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி தெரியணும் அப்படின்னா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா லிங்க்டின்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ என்னோடய பேஜஸில் இருக்கும், அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 1.5 வீக்ஸாக நான் வீடியோ போடல, பட் இப்போ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், லைக் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கமெண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ கீப் கோடிங் கைஸ், பை பை, வளர்றேன்.